கல்லுக்குழியர்னு ஒரு படம். பாரதி ராஜா வந்த புதுசு அது. பாரதி ராஜா வந்து ஒரு ஹீரோவா நடிப்பாரு, ஹீரோயினா இவங்க நடிப்பாங்க. 40 படங்கள்ல பாரதி ராஜா அவர்களோட படங்கள் தான் அதிகம்ன்றீங்க. பாரதி ராஜாவுடைய மனம் கவர்ந்த நடிகை சார். நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. அதான் சார். உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. கல்லுக்குள் ஈரம் சொன்னாங்கல்ல, பாரதி ராஜாவுக்குள் ஒரு ஈரம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் தொடச்சது இவங்க தான். ஆமா, அப்படி கூட சொல்லணும். அந்த வீட்டில் நாங்கள் செடியெல்லாம் வச்சிருக்கோம், மரம் கொடியெல்லாம் வச்சிருக்கோம் சொல்லி வீட்டை நம்ம சுற்றி காட்டினாங்க. ஒருவேளை அதை பார்த்து தான் வந்து இந்த ரெய்டெலாம் வந்துச்சான்னு தெரியல. ஒருவேளை கண்ணு வந்து முட்டையாக பெரிய கண்ணு இருந்துன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எளிதில் வந்து ஆவேசப்படுவாங்க, உணர்ச்சிவசப்படுவாங்க, ரொம்ப ரோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பாங்க. என்ன சார் ஜேர்னலிஸ்ட் நீங்கள் ஜோசியர் மாதிரி பேசுறீங்க? சினிமா வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நடிகை அருணா அவங்க மாட்டியிருக்காங்க, இந்த கேஸ் இன்னும் பல நடிகைகள் மாட்ட போகிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலம் சார். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு விஷயம் தான் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அருணா வீட்டில் ஈடி ராய், குழப்பத்தில் அவரின் கணவர், பின்னணி என்ன? அதிகம் அவ்வளோ சந்தோஷம் சொல்றீங்க, மகிழ்ச்சியா சரி. அவங்களுக்கு அவங்க வீட்டை ஈடு ரைட்னா உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ சந்தோஷம்? இல்ல, விமர்சகர்கள் அப்படி போறாங்க, யாரு மாட்ட போறாங்க அப்படின்னு. முதல்ல இந்த அருணான்றவங்க நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 90s கிட்ஸுக்கு தெரியும் இவங்க பிரபலமான நடிகை அப்படின்னு. ஆனா 2K கிட்ஸுக்கு இவங்க யாருன்னே தெரியாது. முதல்ல நடிகை அருணா யாருங்க சார்? அவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து 80களில் வந்து அவங்க அறிமுகமானாங்க. தெலுங்கு படங்களில் ஒரு 44 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க, 40 படங்கள் மேலே நடிச்சிருக்கிறாங்க. ஆமாம், இங்கேயும் ஒரு 20-25 படம் கிட்ட நடிச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழில், கன்னடத்தில் ஒரு 4 படம் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு 20 படம் வந்து ஒரு 15 படத்துக்கு மேலே வந்து மலையாள படம் நடிச்சிருக்கிறாங்க. 15 ஒரு 20க்குள்ளே இருக்கும். ஸோ 4 மொழியிலையும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் போலி. அப்போவே அப்படிலாம் கிடையாது, பேன் இண்டியான்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஹீரோயின் கேரக்டர் கிடையாது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோயின்னு, குணச்சித்திர வேடம், இப்படி தான் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் கொண்டு வந்தது, அவங்களை அறிமுகப்படுத்துறது பாரதி ராஜா தான் கொண்டு வந்தார். வந்து 80ல் வந்து கல்லுக்குழியர்னு ஒரு படம். பாரதி ராஜா வந்த புதுசு அது. அந்த படத்தில் வந்து என்ன, பாரதி ராஜா வந்து ஒரு ஹீரோவாக நடிப்பார், ஹீரோயினாக இவங்க நடிப்பாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா முதன்மை ஹீரோன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 பேர் நடிப்பாங்க. வெண்ணிராடை நிர்மலாவும் வந்து கதாநாயகியாக சினிமா எடுக்கிற மாதிரியான ஒரு படம் அது. சினிமா எடுக்கிற படம், சினிமாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சினிமாவை வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் வந்து இவங்க வந்து கதாநாயகர் நடித்தவங்க வெண்ணிராடை நிர்மலா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோயின் கேரக்டர் இவங்களும் பண்ணுவாங்க. பாரதி ராஜா வந்து இவங்க வந்து நேசிக்கிறாங்க, காதலிக்கிற மாதிரி ஒரு படம். இது வந்து பெரிய அளவில் படம் வந்து ஹிட் ஆகலை. பெரிய அளவில் படமே ஹிட் ஆகலை, பாடல்கள் எல்லாமே ஹிட் ஆச்சு, படம் ஹிட் ஆகலை. அது ஒரு நேர்காணலில் அவரே சொல்லியிருப்பார், யார், பாரதி ராஜாவும் சொல்லியிருப்பார், இந்த படத்தில் வந்து கேட்டால் எனக்கு வந்து ஹீரோக்குள்ள ஃபேஸ் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிறகு அவர் எந்த படத்துலையும் அவர் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கவே இல்லை. அப்போ மட்டும் ஏன் சார் நடிச்சாரு? அது ஒரு படம் வந்து நடிச்சு பார்க்கலான்னு இருந்திருக்கலாம் ஒரு வேலை, நடித்தார். அந்த ஏன்னா அந்த படம் கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயக்குனர், அந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் கேரக்டர் தான் அவர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு யாரும் நடித்தா சரியாக இருக்காதுன்னு கூட நினச்சிருக்கலாம் இவர். அப்புறம் வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, அட்டர் ஃப்ளாப் படம். அதில் வந்து இந்த அம்மா நடிப்பாங்க, யார், அருணா நடிப்பாங்க ஹீரோயின். இவரை வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ கல்லுக்குள் ஈரம். அதுக்கப்புறம் பாரதி ராஜா படங்களில் நிறைய படங்களில் இவங்க வந்து தலை காட்டியிருக்கிறாங்க. முதல் மரியாதையில் கூட ஒரு ரோல் இவங்க பண்ணியிருப்பாங்க, சிவாஜிக்கு மகள் ரோலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து பாரதி ராஜா படங்கள், 1-2 படங்கள் தலை காட்டுனதுலாம் உங்களுக்கு தெரியும். 40 படங்கள் மேலே நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில். 40 படங்கள்ல பாரதி ராஜா அவர்களோட படங்கள் தான் அதிகம்ன்றீங்க. பாரதி ராஜாவுடைய மனம் கவர்ந்த நடிகை சார். நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. அதான் சார். உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது. பாரதி ராஜாவுடைய மனம் கவர்ந்த நடிகை. அதுக்கப்புறம் கல்லுக்குள் ஈரம் சொல்லுவாங்கள்ல, பாரதி ராஜாவுக்குள் ஒரு ஈரம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் தொடச்சது இவங்க தான். ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். தொடச்சது இல்லை, அந்த ஈரத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு பல வாய்ப்புகள் கொடுத்தாரு கதாநாயகியாக வர்றதுக்கு. ஆனால் அந்த அம்மாவுக்கு லக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல முக்கிய கேரக்டர்லாம் வந்து கொடுத்துருப்பார், நடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்தாரு. அது லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரேவதியெல்லாம் இதே மாதிரி வாய்ப்பு தான் கொடுத்தாரு, மண் வாசனையில் கொடுத்தாரு. அவங்க வந்துட்டாங்க, பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க ரேவதி. ராதாவும் அப்படி தான்.
அலைகள் ஓய்வதில் கொடுத்தாரு, பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஸோ வந்து பாரதி ராஜாவுடைய ஈரத்தை பயன்படுத்திட்ட பல நடிகைகள் வந்து மேலே உச்சத்துக்கு போயிட்டாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் வந்து இவங்க பெரிய ஸ்டார் ஆகலை. தாய்மொழி வந்து தெலுங்குன்றதுனால இவங்க வந்து தெலுங்கு படங்களில் ஒரு 40 படங்கள் மாதிரி நடிச்சிருக்காங்க. தமிழ் படங்களில் தான் குறைவு, 24 படம். கன்னட படம் 4 படம் தான். அதனால் வந்து அறியப்பட்ட நடிகைன்னு வேணால் சொல்லலாம். அது கதாநாயகியான்லாம் சொல்ல முடியாது. கதாநாயகிக்கு பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து, ஆனால் முன்னணி இயக்குனர் விஜயகாந்தோடு நடிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்தோடு நடிச்சிருக்கிறாங்க. பல நடிகர்கள், சிவாஜி கூட மகளாக நடிச்சிருக்கிறாங்களே முதல் மரியாதை படத்தில். 2 பேருமே வந்து நடிக்கிற காட்சி இருக்கும், அழுது நடிக்கிற மாதிரி காட்சி முதல் மரியாதையில். இந்த அம்மா வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கேரக்டரு. ஆனால் ஏனோ அவங்க லக்கு இல்லை, அதனால் அவங்க போயிடுச்சு பட வாய்ப்பு. இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிருந்தாங்க. இங்கே கொத்தாரி ரோடு, இங்கே நுங்கம்பாக்கம் கொத்தாரி ரோட்டில் அவங்க வீடு இருக்குது. அந்த வீட்டில் நாங்கள் செடியெல்லாம் வச்சுருக்கேன், மரம் கொடியெல்லாம் வச்சுருக்கேன் சொல்லி வீட்டை நம்ம சுற்றி காட்டினாங்க. ஒருவேளை அதை பார்த்து தான் வந்து இந்த ரெய்டுலாம் வந்துச்சான்னு தெரியல ஒருவேளை. ஏன்னா அவங்க வந்து பிரபலமான நடிகை இருந்தால் கூட பேசப்படும் நடிகை இல்லை தொடர்ச்சியாக. அப்போ திடீர்னு ஒரு காணொலி போட்டாங்கன்னு கேட்டால், நான் என் வீடு எப்படி பராமரிக்கிறப்பான்னு சொல்லி வீட்டெல்லாம் சுற்றி காட்டியிருந்தாங்க. எப்படிலாம் செடி வளர்க்குறாங்க, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே கேட்டால் இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வீடுன்னு சொல்லி சினிமா வட்டாரத்தில் பேசுறது உண்மை. ஏன்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு சின்ன நடிகை தான், அவங்க சின்ன ரோலில் தான் நடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எப்படி இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி, அது கொத்தாரி ரோட்டில் நுங்கம்பாக்கத்தில் ஒரு முக்கியமான பிரதானமான இடம் அது. அப்படி ஒரு கேள்வி இருந்தது. இப்போ ரைடு விடும்போது தான் தெரியுது அவங்க கணவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்னு தெரியும். இந்த பிரச்சனைக்குள்ள எப்படி சார் அவங்க வராங்க? ஏன்னா அவங்க கணவர் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணி. அப்படி கிடையாது சார், அவங்க வரல சார். அவங்க கணவர் வந்து நல்லா புரிஞ்சுங்க, அவங்க கணவர் வந்து இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்டை வந்து அமெரிக்க நிறுவனத்தோடு சேர்ந்து வந்து ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் வந்து டீலர்ஷிப் எடுத்திருக்கிறார். அவர் ரிவோக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வச்சு இங்கே சென்னையிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் வந்து டீலர்ஷிப் எடுத்து அதை வந்து சேல் பண்ணுறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இது அருணாவுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. அருணாவுடைய கணவர் வந்து இந்த வியாபாரத்தை, இந்த பிஸ்னஸை பண்ணுறாரு, ஒரு தொழிலதிபர் அவர் ஏற்கனவே. அவர் வந்து ஃபிட்னஸ்னு அமெரிக்க நிறுவனத்தை வந்து அந்த டீலர்ஷிப் எடுத்து இங்கே ஜிம் எக்யூப்மெண்ட்டு இங்கே வந்து சேல் பண்ணுறாரு. அப்போ மணி லாண்டரிங் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையில் ரைடு பண்ணுறாங்க. அவ்வளோதான். அருணா வந்து ஒரு பிரபலமான நடிகை. பிரபலமான நடிகையோட கணவர் வீட்டுன்னு போடும்போது வெறும் தொழிலதிபர்னு போட்டால் உங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா? நம்ம நியூஸ் மீடியா போடுறது தானே இது. யார் இந்த தொழிலதிபர்னு கேட்டால் அருணாவுடைய கணவர். ஸோ அருணாவுக்கும் இதுக்கும் இந்த மணி லாண்டரிக்கும் தொடர்பு கிடையாது. முழுக்க அவருடைய கணவருடைய இதுதான் இது. ஓகே சார், இப்போ சினிமா வட்டாரங்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த ரைடு வந்து திட்டமிட்டே நடத்தப்பட்ட ரைடு, நடிகை அருணா மீது வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்கு சில நடிகர்கள். அப்படி ஒன்றும் இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு அருணா வந்து அப்படி காழ்ப்புணர்வு வரக்கூடிய பெரிய நடிகைலாம் ஒன்றும் கிடையாது. பாரதி ராஜா அவர்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோயினி நீங்களே சொன்னீங்க. அப்படி இல்லை சார். சில நடிகைகள் வந்து நல்லா புரிஞ்சுங்க, பாரதி ராஜாவுடைய கேட்டால் வந்து அன்புக்கு பாத்திரமான பல நடிகைகள் வந்து பெரிய ஸ்டார் ஆனாங்க. ராதிகா உட்பட எல்லாமே பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடிக்கிறது உண்மை. பாரதி ராஜா படங்களில் பல படங்கள் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் மற்ற கேரக்டரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு லக்கு இல்லைன்னு வேணால் சொல்லலாம். அவங்களுக்கு வந்து அது மாதிரி பாரதி ராஜா படங்களில் நடித்தவங்க எல்லாமே, இப்போ நான் கேட்குறேன், மகேஸ்வரி நடித்தாங்கல்ல கருத்தமால, அவங்க என்ன பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்களா? அவங்களும் இவ்வளோ மாதிரி தான். எல்லா நடிகைகளும் கிடையாது. பாரதி ராஜா வந்து அறிமுகப்படுத்தினா சில நடிகைகள் வந்து டாப்பில் போயிட்டாங்க, சில நடிகைகள் காணாமல் போயிட்டாங்க. கதாநாயகன் சொல்லவே வேணாம். அது வந்து கார்த்திகை தவிர்த்துட்டு வேறு யாரும் பெருசாக சொல்ல முடியாது. பாண்டியன் கூட வந்தார், அதுக்கப்புறம் பாண்டியன் எப்படி போயிட்டார் உங்களுக்கு தெரியும். அதில் கார்த்திக் மட்டும்தான் வந்து பெரிய அளவில் பேசணும். பல படங்களில் வந்து ஹீரோக்களே காணாமல் போயிருக்காங்க. ராஜாலாம் நீங்கள் எடுத்துங்க. இப்போ ராஜா எப்படி, ராஜா உங்களுக்கு நடிகர் தெரியும்ல உங்களுக்கு. அந்த ராஜா எப்படியோ அதே மாதிரி தான் அந்த அருணாவும். நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு தொடர்ச்சியாக. யார்? பாரதி ராஜா கொடுப்பாரு. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக் இருக்காது. அவருடைய மனம் கவர்ந்தவங்கன்றதுனால ராஜாவும் சரி அருணாவும் வந்து மனம் கவர்ந்தவங்கன்றதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு லக்கு இல்லை. அப்படி தான் இதை பார்த்துக்கணும். பொதுவாகவே நடிகைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணு பெருசாக இருக்குல்ல, நான் எடுத்து விட்றேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேணால் யாரையாவது கேட்டு பாருங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது தேடி பாருங்கள். கண்கள் பெருசாக இருக்கிற நடிகைகளாக இருக்கட்டும், பெண்கள் பொதுவாக, அது ஆண்கள் கூட, கண்ணு வந்து முட்டையாக பெரிய கண் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எளிதில் வந்து ஆவேசப்படுவாங்க, உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப ரோஷம் ஜாஸ்தியாக இருக்கும், கோவப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருப்பாங்க. என்ன சார் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ஜோசியர் மாதிரி பேசுகிறீங்க? சார் ஜோசியர் மாதிரி நான் பேசுகிறேன் சார். நீங்கள் வேணால் வந்து தேடி பாருங்கள்.
ஒரு அந்த உருவமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய கண்கள்னாக்கன்னா அவங்க கூர்மையாக வந்து அறிவுள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப ஆழ்ந்து யோசிப்பாங்க, எமோஷன் ஆக மாட்டாங்க, இப்படிலாம் இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். இப்போ சேரனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஜினிக்கு எடுத்திங்கன்னா சின்ன சின்ன கண், சேரன் எடுத்துட்டிங்கன்னா டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண். ஆனால் அவங்களாம் ஒரு சிந்தனைவாதியாக இருக்கிறாங்கல்ல, ஒரு ஆன்மீக சிந்தனை இருக்குது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொது தளத்தில் சிந்தனை அதிகம் சேரனுக்கு. அதே மாதிரி இவருக்கு எடுத்துங்க, பேர்னா அந்த சமுத்திரக்கனி கண் வந்து சின்ன கண்கள் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், அறிவு கூர்மையானவங்களாக இருப்பாங்க, ஆழ்ந்து யோசிக்கிறவங்களாக இருப்பாங்க, பொது கருத்தை பற்றி பொது சிந்தனையை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி பொது சமூகத்தை பற்றி திங்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்க முட்டையாக பெரிய கண் இருந்துன்னு வச்சுங்களேன், இது பெரிய கண்கள் இருந்ததுன்னா அவங்க எளிதில் உணர்ச்சி வசப்படுறவங்க, ஆவேசப்படுறவங்க, கோவப்படுறவங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வந்து அவங்க கோபம் ஆவேசப்படும் போது அவங்களுக்கு பின்னடைவு நிறைய சந்திப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தோல்விகளை சந்திப்பாங்க, இப்படி இருக்கும். ஸோ இது எல்லாருக்கும் பொருந்தமான கிடையாது. இது வந்து அறிவுபூர்வமாக நீங்கள் கேட்ட சயின்ஸ் படியான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் இல்லைன்னு சொல்வேன். ஆனாலும் அப்படி இருக்குது, தகவல் இருக்குது. நீங்கள் இணையத்தில் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். ஸோ கண்கள் பெருசாக உள்ளவங்களுக்கு, இந்த முட்டையாக பெரிய பெரிய கண்ணாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய அவங்க வந்து சவாலை சந்திப்பாங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, கோவப்படக்கூடியவங்க, உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் கூட வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சென்சிட்டிவான பர்சனாக இருக்கலாம், ரொம்ப ரோஷம் ஜாஸ்தி உள்ள பெண்ணாக கூட இருக்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சினிமா வாய்ப்பு கூட மறுக்கப்பட்டிருக்கலாம். சொல்ல புரியுதுங்களா? அது மாதிரி அப்படி தான் இருக்குது. இந்த ரெய்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் அப்படிலாம் அந்த மாதிரி நான் தகவல் கேட்டேன். நான் அந்த மாதிரிலாம் காழ்ப்புணர்வோ பழிவுணர்வுலாம் கிடையாது. மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு தகவல் யாராவது அந்த கம்பெனியில் இருக்கிற எவனாச்சும் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் சார், பெரிய பெரிய இடங்களில் இதெல்லாம் நடக்கும். அவர் வந்து ஃபாரின் ஜிம் எக்யூப்மெண்ட் வைக்கிறதுனால தொழில் போட்டியில் கூட எவனா ஒரு பெட்டிஷன் தட்டி விடுவான், எவனா பண்ணுவானுங்க. அதெல்லாம் நடக்கும், எல்லா தொழிலும் நடக்கும். நடந்துதானே எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த பிஸ்னஸில் நடக்கக்கூடிய விஷயந்தான். எவனா இவருக்கு போட்டி கம்பெனிகள் இருந்தால் கூட தட்டி விடுவானுங்க. இல்லை சொந்த கம்பெனியில் கூட எவனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு கூட அது செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது இருந்தால் கூட செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து அருணாவுக்கும் சினிமாவுக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த பிரச்சனை. ஓகே சார், நடிகை அருணா இருக்காங்களா சார், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி சார்? நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லை, சினிமாவில் அவங்களால நினைக்க முடியல, ஒரு ஸ்டாண்டிங்காக அவங்கள இருக்க முடியல, காரணம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க எப்படி? இல்லை, அவங்க பொதுவாக வந்து எதுவும் பொது இடங்களுக்கு நிறைய மேடைகளில் ஏறினது கிடையாது, பொது நிகழ்ச்சியில் வந்து நிறைய அவங்க வந்து பங்கேற்றது கிடையாது. சமீபத்தில் அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அவங்க வீட்டை பராமரிக்கிறது எப்படி, செடிகள் தோட்டங்கள் பராமரிக்கிறது சொல்லி ஆமாம் அப்படி ஒரு போட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும் அருணாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து ஒரு தொழிலதிபரோட அவங்க மனைவியாக இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய வீடு இருக்கான்றது அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கூட அவங்க சொந்தமாக எதுவும் படங்களோ எதுவும் தயாரிக்கலை. இல்லை அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இந்த டிவி சீரியல் இருக்குல்ல, அந்த மாதிரி சீரியலில் கூட அவங்க நினச்சாங்கன்னா சீரியலில் கூட நடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சீரியல்லாம் வரவே இல்லை. அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, அதிர்ஷ்டம் இல்லை, சீரியலில் தான் ஏன் நடிக்கணும்னு நினச்சிருக்கலாம் சார். பெரிய ஸ்டார் ஆக ஒரு கனவு இருந்தது, பெரிய ஸ்டார் ஆக முடியல, ஆக்ட்ரஸ் ஆக முடியல. இப்போ இங்கே வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு இவனுக்கிட்ட காலிலேருந்து சாயந்தரம் நைட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து மல்லுக்குழு கட்டணும். அதிலும் முக்கியத்துவம் இல்லாத ஒரு வாய்ப்பு கூட தரலாம் இவங்களுக்கு இல்லையா? இல்லை அம்மா ரோல் தான் கொடுப்பாங்க, அது விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் அவங்களுக்கு. அதனால் வந்து தொடர்ச்சியாக வந்து நடிக்கலை. ஆனால் அறியப்பட்ட நடிகை, பெரிய நடிப்பில் அப்படியே ஊர்வசியெல்லாம் சொல்லிட முடியாது, ஒரு அறியப்பட்ட நடிகை அவ்வளோதான். மற்றபடி ஒரு கேட்டால் வந்து சொல்லிக்கிற மாதிரியான வந்து கேரக்டர்லாம் கிடையாது. ஓகே சார், இப்போ சினிமா வட்டாரங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நடிகை அருணா அவங்க மாட்டியிருக்காங்க, இந்த கேஸ் இன்னும் பல நடிகைகள் மாட்ட போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் வேணா எடுத்து விடலாம். அந்த மாதிரி எடுத்துடல சார், அப்படின்னு வட்டாரங்கள் பேசுகிறாங்க. எந்த வட்டாரத்திலும் பேசவே இல்லை. இந்த மேட்டரே, இந்த அருணா இந்த மேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தொழிலதிபருடைய மனைவின்ற அந்த அடிப்படையில் அவங்க ஒரு அட்ரஸ் பண்ணுறாங்க. அருணாவின் கணவர் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்குது இல்லையா? அது நல்லதுலேயும் வரும் கெட்டதுலேயும் வரும்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு கெட்ட சம்பவம்னு வச்சுங்க. இந்த ரைடு விடுறது வந்து ஒரு இடி ரைடு, அதன் மூலமாக அருணா பேசப்படுறாங்க, அவ்வளோதான். அருணா வந்து இப்போ ஒரு லைம் லைட் வந்துக்கிறாங்க வேணா சொல்லலாம், தர இது வந்து ஒன்றா ஒரு ப்ளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அருணா பற்றி தெரியாதவங்களுக்கு, இப்போ இந்த 80 கிட்ஸ்லாம் தெரியாது, 90 கிட்ஸுக்கெலாம் தெரியாது அருணானா யாருன்ட்டு. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, அருணானா யார், கல்லுக்குளிரம் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, தமிழ் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 24 படத்தில் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு படத்தில் 44 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, மலையாள படங்களில் 15 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க,
கன்னடத்தில் 4 படம் நடிச்சிருக்காங்க. அப்போது இப்போ வேணால் வந்து பிரபலமாக பேசப்படலாம். இதனால் வந்து எந்த மற்ற நடிகைகள்லாம் எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. இது வந்து முழுக்க தொழில் சார்ந்த வந்து பிரச்சனை சார். இது கரெக்டாக ப்ராப்பராக கணக்கு இருந்ததுன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ரைடுலாம் சாதாரணமாக வரதான் செய்யும். இன்கம் டேக்ஸ் ரைடாக இருக்கட்டும், இடி ரைடாக இருந்தாலும், மணி லாண்டரிங் சொல்லி தகவல் இருந்தாலோ அல்லது செய்தி ஏதாவது வந்தால் கூட அவங்க வந்து ரைடு நடத்தலாம். அது ஒன்றும் இது கிடையாது. இதுக்கும் அருணாவுக்கும் தொடர்பு கிடையாது. ஓகே சார். இந்த இடி ரைடை பற்றியும் நடிகை அருணா பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. முக்கியமாக ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த இடி ரைடுக்கும் நடிகை அருணாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.